வணக்கம் மக்களே! யூசுவலா செவ்வாய், வெள்ளி மற்றும் மற்ற பூஜை நாட்கள்ல இல்ல விசேஷ நாட்கள்ல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ரொம்பவே விசேஷமும் கூட. அது எங்களுக்கு வழக்கமான ஒண்ணு தான். அதுபடி பார்த்தா இன்னைக்கு நாங்க வடபழனி ஆண்டவர பார்க்கறதுக்கு வடபழனிக்கு போயிருந்தோம். ரொம்பவே எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தரிசனம் கிடைச்சதுங்க. ஆனா உள்ள என்டர் ஆகும்போதே நாங்க யோசிச்சோம். ஏன்னா அவ்ளோ கூட்டம் இருந்தது கூட. இன்னைக்கு அ எப்படி தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி வாங்கிட்டு போனோம். ஏன்னா இது சபரிமலை சீசன் வேறு, ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போது எக்ஸாம் முடிஞ்சு லீவெல்லாம் விட்டாச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வெள்ளிக்கிழமை அதுமா நிறைய கூட்டம் இருந்தது. ஸோ சரி எப்படியோ பார்த்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போயாச்சு. எடுத்த உடனே கணேசனை வழிபட்டுட்டு நேராக உள்ளே போனோம். உள்ளே போகும்போது இந்த பழனியோட ஸ்தல வரலாறு அழகாக வால் பெயிண்டிங் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே நின்று இந்த கோவில் இந்த ஸ்தலம் எப்படி உருவாச்சுன்றதை நின்று படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சன்னதியிலையும் அழகழகாக ஒவ்வொரு காட்சியை இந்த மாதிரி தத்ரூபமாக சிலைகள் மூலியமாவோ இல்லை பெயிண்டிங் மூலியமாவோ சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது திருக்கல்யாணத்தோட காட்சி தான். அது கீழேயே எங்கள் அப்பன் ஈசனையும் தரிசிச்சாச்சு. இப்போ நேராக டிக்கெட் வாங்கி நல்லா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் லைனில் நிற்க ஆரம்பிச்சிடும். அதுவே அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இன்னும் பொது தரிசனத்துலேயும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. சரி வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்ட்டு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கி லைனில் நிற்க ஆரம்பித்தாச்சு. 6 மணிக்கு மேலே அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. நாங்களும் சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. லைனில் நிற்கும் போது இந்த மாதிரி வால் பெயிண்டிங்கில் சூப்பராக அழகாக இந்த வடபழனி ஆண்டவர் அவ்வளோ தத்ரூபமாக பெயிண்டிங் மூலியமாக வரைஞ்சிருந்தாங்க. உள்ள கருவறையில் கேமரா அலோட் கிடையாது. ஏன்னா இப்போ இங்கேயே நான் வீடியோ எடுக்க சொல்ல நிறைய பேர் எடுக்கக்கூடாது, டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் வீடியோ எடுத்து நல்லா உள்ளே போயிட்டு நல்லா அழகாக இன்றைக்கி சந்தன காப்பில் முருகரை அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. நல்ல தரிசனம், நல்ல பொறுமையாக ஆசை தீர கண் குளிர பார்த்துட்டு வந்தாச்சு. வரும்போது எங்கள் வீட்டு குட்டிக்கு அழகாக மாலையெல்லாம் போட்டு விட்டாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது முருகரோட பிளெஸ்ஸிங் எங்கள் குட்டிக்கு கிடைச்சா மாதிரி எங்களுக்கு ஒரே சந்தோஷம். கடைசியாக எல்லாமே பிரகாரத்தை சுற்றி வெளியே இருக்க உற்சவரையும் நல்லபடியாக தரிசிச்சுட்டு அவங்க பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தீர்த்தம் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு கடைசியாக கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னையோட தரிசனம் எங்களுக்கு ரொம்பவே நல்லாவே கிடச்சிது. அந்த வடபழனி ஆண்டவரை ரொம்ப பொறுமையாக நிதானமாக நின்று பார்க்குற வாய்ப்பு இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிது. பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் நல்லாவே பார்த்தோம். ஸோ நீங்களும் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இதுதான் நாங்கள் முதல் தடவை வரோம். ஸோ நீங்களும் கும்பாபிஷேகம் கழித்து வரலன்னா நீங்கள் இப்போ போய் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கோவில் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெளியே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது பூ பழம் இந்த மாதிரி அர்ச்சனை எல்லாம் வாங்கணுன்னா இங்கேயே வாங்கிட்டு கூட நீங்கள் டைரெக்டாக உள்ளே போகலாம். அவ்வளோதான் இனியோட தரிசனம் கோவில் ட்ரிப் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் வெளியே இந்த கடையில் இருக்க எதனாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இங்கே நிறைய கடைகள் இருக்குது. அங்கே கயிறு வீட்டுக்கு தேவையான ஏதாவது பூஜை சாமான் பொருட்கள் இந்த மாதிரி எதனா வேணும்னா இங்கேயே நாங்கள் வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சு. இனியோட நாள் ரொம்பவே சிறப்பாக போச்சு எங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி குடும்பத்தோடு கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் அப்பப்போ நிகழும். எந்த வித நெகட்டிவிட்டிஸும் இல்லாமல் பாசிட்டிவ் மைண்ட் திங்கிங்கோட இருக்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.